ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 4 கம்சமன்னனின் அக்கிரமங்கள் என்னும் தலைப்பில் பதம் 22. யாவத் ததோஸ்மி ஹந்தாஸ்மி இதி ஆத்மானம் மன்யதேஸ்வத்ருக் தாவத் தத்தபிமானி அக்ஞோ பாத்ய பாதகதாம் யாத். Word by word meaning. யாவத் அதுவரை, ஹத அஸ்மி பிறரால் நான் இப்போது கொல்லப்படுகிறேன், ஹந்த அஸ்மி பிறரை கொன்றவன் நானே, இத்தி இவ்வாறு, ஆத்மானம் நானே, மன்யதே என்று கருதுகிறான், அஸ்வத்ருக் தேகாபிமானம் என்னும் இருளின் காரணத்தால் தன்னை கண்டுகொள்ளாத ஒருவன், தாவத் அதுவரை, தத் அபிமானி தன்னை கொல்லப்படுபவனாகவோ அல்லது கொல்பவனாகவோ கருதுபவன், அக்ஞ மூடனொருபவன், பாத்திய பாதகதாம் சில பௌதீக செயல்களை நிறைவேற்ற கடமைப்பட்டுள்ள இயாத் தொடர்கிறான். டிரான்ஸ்லேஷன். தன்னுணர்வு பெறாத காரணத்தால் தேக அபிமானத்திலுள்ள ஒருவன் நான் கொல்லப்படுகிறேன் அல்லது என் எதிரிகளை நான் கொன்றுவிட்டேன் என்ற எண்ணத்தில் இருளில் அழுந்தி கிடக்கிறான். மூடனொருவன் தன்னை கொல்பவன் என்றோ கொல்லப்படுபவன் என்றோ கருதும் வரை பௌதீக கட்டுப்பாடுகளுக்கு அவன் தொடர்ந்து பொறுப்பாளியாக இருக்கிறான். இதன் விளைவாக இன்பத்தையும் துன்பத்தையும் அவன் அனுபவிக்கிறான். பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். பகவானின் கருணையால் சிறந்த வைஷ்ணவர்களான தேவகியையும் வசுதேவரையும் தேவையின்றி துன்பப்படுத்தியதற்காக கம்சன் உண்மையாகவே வருத்தப்பட்டான். இவ்வாறாக உன்னத அறிவு நிலைக்கு அவன் வந்தான். கம்சன் இவ்வாறு கூறினான்: நான் அறிவுபூர்வமான படியில் இருக்கிறேன். எனவே உங்கள் மகன்களை கொன்றவன் நானல்ல என்பதை அறிந்துள்ள நான் அவர்களுடைய மரணத்திற்கு நான் பொறுப்பாளி அல்ல என்பதையும் அறிவேன். உங்கள் மகனால் நான் கொல்லப்படுவேன் என்று நினைத்து கொண்டிருந்த அளவும் நான் அறியாமையில் இருந்தேன். ஆனால் தேகாபிமானத்தால் எழுந்த இந்த அறியாமையிலிருந்து இப்போது நான் விடுபட்டு விட்டேன் என்று கூறுகிறான். ஸ்ரீமத் பகவத்கீதை 18.17 பின்வருமாறு கூறப்படுகிறது: யஸ்ய ந அசங்கிருதோ பாவோ புத்திர் யஸ்ய ந லிப்யதே ஹத்வாபி ச இமாலோகான் ந ஹந்தி ந நிபத்யதே. அதாவது, பொய் அகங்காரத்தினால் தூண்டப்படாமலும் அறிவு சிக்குறாமலும் எவன் இருக்கிறானோ அவன் இவ்வுலகில் மக்களை கொன்றாலும் கொன்றவன் ஆகான். அவன் தன் செயல்களால் கட்டுப்படுத்தப்படுபவனும் அல்ல. இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாகும். வெளிப்படையான உண்மையின்படி தேவகி வசுதேவரின் மகன்களை கொன்றதற்கு தான் பொறுப்பாளி அல்ல என்று கம்சன் நியாயத்தை எடுத்து கூறினான். தயவு செய்து இத்தகைய பொய்யான புற செயல்களுக்காக என்னை மன்னித்துவிட முயற்சி செய்யுங்கள் என்று அவன் தேவகியிடமும் வசுதேவரிடமும் வேண்டினான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 4 கம்சமன்னனின் அக்கிரமங்கள் என்னும் தலைப்பில் பதம் 22 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். ஹரிபோல். பிரபுபாதுக்கு ஜெய்.